காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பதவிக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற அறிவிப்புக்கு நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அறிவிப்புக்கு மாவட்ட தலைவர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விண்ணப்பம் செய்யும் புதிய நடைமுறை ஏற்கத்தக்கதல்ல என்று காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பதவிக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விண்ணப்பிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய நடைமுறை ஏற்கத்தக்கதாக இல்லை என்று அவர்கள் காரணம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். சில மாவட்ட தலைவர்கள் இந்த விண்ணப்பிக்கும் நடைமுறை ஏற்கத்தக்கதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த என்ன மாதிரியான நடைமுறை தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கு, அதுல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்க? கார்த்திகா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மாவட்ட தலைவர்களுக்கான பொறுப்புக்கு விண்ணப்பம் செய்வதற்கான அறிவிப்பு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை 3ஆம் தேதி அறிவிப்பு செய்திருந்தார். வரக்கூடிய 18ஆம் தேதி வரை மாவட்ட தலைவர்கள், மாநில செயலாளர், துணைத் தலைவர், செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட 5 பொறுப்புகளுக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. இதில் மாவட்ட தலைவர்கள் குறிப்பாக இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். 72 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலானோர் இந்த புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடியது, ஏற்கனவே பல ஆண்டுகளாகவே மாவட்ட தலைவர் பொறுப்புகளில் இருக்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராம ஊராட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய நடவடிக்கை மாநில தலைமை அறிவுறுத்தலின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். இந்த நிலையில் புதிதாக விண்ணப்பம் செய்யக்கூடிய நடவடிக்கை ஏற்கத்தக்கதல்ல என்றும், நீண்ட காலமாகவே மாவட்ட தலைவர் பொறுப்புகள் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு அடுத்த கட்ட பணி என்ன என்பது யோசிக்காமல் இது போன்ற ஒரு புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும், எனவே இதற்கு தற்போதைய மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட நாகை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மாவட்ட தலைவர்கள் நாங்கள் விண்ணப்பம் செய்ய போவதில்லை என்றும், நேற்று இது தொடர்பாக நடைபெற்ற ஆன்லைன் வழியான கூட்டத்தில் கூட சில மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ளாமல் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். மேலும் ராஜ்குமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். இந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு புதிய நடைமுறை கொண்டு வந்திருப்பதாகவும், அந்த நடைமுறை ஏற்கத்தக்கதாக இல்லை அப்படின்னு மாவட்ட தலைவர்கள் சொல்றாங்க. என்ன சிக்கல் இருக்கிறது அந்த நடைமுறையில்? எனக்கு இது புதிய நடைமுறை என்பதை என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் மாற்றப்படுகின்ற போது அவரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டிய மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் மாற்றி அமைக்கப்படுவதுதான் மரபு வழக்கம். சில மாநில தலைவர்கள் பணியாற்றுகின்ற காலத்துல 2-3 தேர்தல்கள் உடனடியாக வந்து விடுகின்ற காரணத்தால அந்த மாவட்ட தலைவர்கள் மாற்றம், மாநில நிர்வாகிகளுடைய புதிய நியமனங்கள் தள்ளி கொண்டே போகிறது. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பதவியேற்ற பிறகு அவருக்கோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டிய மாவட்ட தலைவர்களையும் மாநில நிர்வாகிகளையும் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதை எப்படி அதை செய்வது என்பதை பற்றிய ஒரு விவாதம் கடந்த செயற்குழு கூட்டத்துல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் அஜய்குமார், தமிழக பொறுப்பாளர் சந்தோஷ் ஹெக்டே அவர்கள் கலந்து கொண்ட அந்த செயற்குழு கூட்டத்துல நாங்க எல்லாருமே கலந்து கொண்டோம். மறைந்த நம்முடைய EVKS இளங்கோவன் உட்பட மேனாள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலு, கிருஷ்ணசாமி, திருநாவுக்கரசர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டத்துல புதிய மாவட்ட தலைவர்களை எப்படி நியமிப்பது என்பதை பற்றிய விவாதம் வருகிற போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அதாவது இந்த புதிய மாவட்ட தலைவர்கள் கூடுமானவரை 50 வயதுக்கு உட்பட்டவர்களை நியமித்தால் அவர்கள் ஒரு எனர்ஜியோட வேகமா செயல்படுவாங்க. ஆகவே அப்படிப்பட்ட நபர்களை நியமிக்க வேண்டும் என்கிற அந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய வழிகாட்டுதல் வாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சில மூத்த உறுப்பினர்கள் அது எல்லா இடத்துலையும் சாத்தியமா இருக்காது, சில இடங்கள்ல தகுதியும் அனுபவமும் உள்ள தலைவர்களும் தேவைப்படுவார்கள். ஆகவே இந்த 50 என்பதை தகுதியான நபர்கள் இருந்தால் அவர்களை நியமிக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறையாக வைத்து தகுதியில்லாத மற்ற வகைகளில் தகுதியில்லாத ஒருவரை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 50 வயதுக்கு மேலையும் 60 வயதுக்கும் உட்பட்டவும் மேற்பட்ட தலைவர்களையும் நியமிக்கலாம் என்று அதுல நாங்க ஒரு ஆலோசனை சொன்னோம். அதை அகில இந்திய காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. பிறகு ஒவ்வொரு முறையும் மாவட்ட தலைவர்களை எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய விதிமுறைகளின்படி மாநில தலைவர் பரிந்துரை செய்வார்.
அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தான் அதுக்கு ஒப்புதல் அளிப்பார். அந்த பரிந்துரை செய்கின்ற போது ஒவ்வொருத்தரும் டெல்லியில தொடர்புள்ள ஆட்கள் மூலமாக சில பதவிகளை வாங்கி கொள்கிறார்கள். அங்கே தொடர்புள்ள ஆட்கள் மட்டும்தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது. மற்றவர்களை பற்றிய ஒரு தகவல்கள், அவர்களுக்கு இருக்கின்ற தகுதிகளை பற்றிய தெளிவுகளை அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு செல்வதில்லை. அதனால இந்த தடவை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் மாவட்ட தலைவராக பணியாற்ற விரும்புகிறார்களோ அவரிடமிருந்து நம்ம முதல்ல அவங்களுடைய கோரிக்கையை பெறலாம். அதற்கு பிறகு அந்த கோரிக்கையை பெற்ற பிறகு தமிழகத்தில் இருக்கிற மூத்த தலைவர்கள் ஒரு 8 பேரோ 9 பேரோ 10 பேரோ உட்கார்ந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 3 பேரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வைக்கு அனுப்பலாம். அதில் ஒருவரை அவர்கள் நியமிக்கலாம்ங்கிற மாதிரி நாங்க செயற்குழுல தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானத்தை தான் இப்பொழுது அவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அதைத்தான் இப்பொழுது அறிவித்திருக்கிறார், அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறார். இதுல தகுதியான மாவட்ட தலைவர்கள் எல்லோருமே மீண்டும் அவர்கள் முறையாக பணியாற்றுகிறார்கள், பணியாற்றக்கூடியவர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள். இதுல யாருக்கும் வருத்தம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே அதை போன்ற ஒரு குழப்பத்திற்கு வழி இல்லை என்று நான் நினைக்கிறேன். சரி, நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்மளோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த புதிய நடைமுறை அப்படின்னு இருக்கிறத மாவட்ட தலைவர்கள் சிலர் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஆனால் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு திரு பீட்டர் அல்போன்ஸும் சொல்லியிருக்கிறாரு. இந்த அதிருப்திக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? அவங்கள என்ன மாதிரியான சில விஷயங்களை சொல்லி சமாதானப்படுத்த போறீங்க? அதாவதுமா, காங்கிரஸ் பேர் இயக்கத்துல மக்கள் பணியும் கட்சி பணியும் மாற்றுபவர்கள் யாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உடைய தலைமை அவருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய ஒப்புதலோடு இந்த ப்ராசஸ் முறை முன்னாடியெல்லாம் எப்படின்னா, யார் யாரை நியமிக்கணும் அப்படின்ட்டு 1-2 பேர் சேர்ந்து சில தலைவர்கள் ஒரு காலங்காலமா நியமிப்பாங்க மாவட்ட தலைவரை. இப்போ ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரன்சியா எல்லோருக்கும் வாய்ப்பு தரணும். இங்க என்ன நடக்குதுன்றத காங்கிரஸ் பேரியக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தினுடைய கடமையாகும். அந்த ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் செல்ல வேண்டும், எல்லோருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையில தான் இதை வெளிப்படைத்தன்மையோடு எல்லோரும் நியமிக்கலாம். யார் யாருக்கு சில பேர் தகுதி உள்ளவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்துவதும் புறந்தள்ளுவதுமாக காலங்காலமாக ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுக்கு தகுதி உள்ளது, எங்களை பரிசீலிக்கவில்லை, எங்களுக்கு அந்த வாய்ப்பே தரவில்லை என்று. அப்படி யாருக்கும் உழைப்பவர்கள், இந்த கட்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் யாரையும் விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில இதை ஒரு அமுக்கமா செய்யாம வெளிப்படைத்தன்மையோடு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம், யார் யாருக்கு தகுதி இருக்குதோ அதை மூத்த தலைவரோடு ஆலோசித்து இது யார் யாரெல்லாம் பொருத்தமானவர்கள் என்று தேர்ந்தெடுப்பது ஒரு முறை. இன்னொரு முறை, கிராம கமிட்டியை நியமிப்பதற்காக, கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி நாளை மறுநாள் அந்த ஓரியன்டேஷன் கூட்டம் நடக்க இருக்கிறது, பயிற்சி முகாம். அந்த கூட்டத்தில் சில வழிகாட்டுதல்களை சொல்ல போறோம். இப்போ யார் யாருக்கெல்லாம் கிராம கமிட்டி போட முடியாதோ, நகர கமிட்டி போட முடியாதோ, பேரூர் கமிட்டி போட முடியாதோ, மாநகராட்சி கமிட்டி போட முடியாதோ அவர்கள் இதுல சங்கடப்படுறது நியாயம்தான். யார் யாரெல்லாம் கட்சி பணி ஆற்ற முடியும், இந்த கமிட்டிகளை வெற்றி பெறாமல் பட வேண்டும் சவாலோடு அதை எடுத்துக்கொண்டு அதை நிரூபிப்பதற்கு, கட்சி பணியாற்றுவதற்கு மாவட்ட தலைவர்கள் நிறைய பேர், ஏராளமானோர் தயாராக இருக்கிறார்கள். ஆனா யாரோ 1-2 பேர் இதுல அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்ற அடிப்படையில அவர்கள் 2 நாட்களாக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார்கள். அந்த கருத்தை யாரும் நாங்கள் புறந்தள்ளவில்லை. ஆனால் ஜனநாயகம் தான் மேலோங்கி நிற்க வேண்டும். நான் மாவட்ட தலைவர், என் கீழே உள்ளவர், என்னையே சுற்றி சுற்றி வந்தவர் இதற்கு விண்ணப்பிக்கலாமா என்று 1-2 பேர் கேள்வி கேட்டதாக நான் அறிகிறேன். நேரடியாக எனக்கு இது அறிவிப்பு என்ன செய்தார்கள், பேசினார்கள் என்று தெரியாது. இருந்த போதிலும் ஜனநாயகம் என்பது எல்லோருக்குமான ஜனநாயகம், எல்லோருக்குமான வாய்ப்பு இருக்க வேண்டும். அதுவும் காங்கிரஸ் பேரியக்கம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமாகட்டும் ஜனநாயகமாகட்டும் தூக்கி பிடிக்கின்ற கட்சி. ஆகவே இதில் விருப்பம் இல்லாதவர்கள் தன்னுடைய போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளலாம்.
கட்சிக்காக உழைப்பவர்கள், கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலோடு சொல்லும் செய்திகளை ஏற்றுக்கொள்பவர்கள் தொடரலாம். இதுதான் எங்களுடைய பார்வை. எனக்கு முன் பேசிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கூட இதைதான் வலியுறுத்தி சொன்னார் என்று நான் கருதுகிறேன். ஆகவே வெளிப்படைத்தன்மையோடு காங்கிரஸ் பேரியக்கத்தை நடத்துவதற்கு தான் நான் எல்லா முயற்சியும் எடுத்து வருகிறேன். அந்த அடிப்படையில பொதுவெளியில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பெறுவது என்பதே முதல் முறையாக ஏதாவது ஒரு தேசிய கட்சி ஆன்லைனில் அப்ளிகேஷன் பெற்று யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என்று ஏதாவது இதுவரை செய்தி வந்திருக்கிறதா என்றால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் அது ஒரு புதிய முயற்சி, நல்ல முயற்சி. இதுதான் ஜனநாயகம். அவர்களுக்கும் தெரிய வேண்டும். எனக்கும் இந்த கட்சியில் மாவட்ட தலைவருக்கோ மாநில பொறுப்பாளர்களுக்கோ மனு அளிப்பதற்கும் கேட்பதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை எவ்வளவு காலம் மறைத்து வைத்திருக்க முடியும்? அந்த உரிமை எல்லோருக்கும் தர வேண்டும். அந்த உரிமையை தான் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் யாராவது ஒருவர் இருந்தால் இதை எதிர்ப்பார்கள். அனைவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும், இதில் விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. விலகிக் கொள்ளலாம் சொல்லலாமா? விருப்பம் இல்லாதவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதல் நாங்கள் செய்கிறோம். சரி, யாதொரு மாற்றமுமே ஏதோ ஒரு நல்ல நோக்கங்களுக்காகத்தான் அதை இட்டு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். அதற்காக தான் ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ சில மாற்றங்களை கொண்டு வருகிறது. இது கட்சிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்புறீங்க? புதிய ரத்தங்களை பாய்ச்சுவோம், புதிய ரத்தங்களை எடுத்துக்கொண்டு வருவோம், புதிய பொறுப்பாளர்கள் வருவார்கள். ஆகவே இந்தவித மாநில தலைவர் பதவிக்கு ஆன்லைன் விண்ணப்பிக்க மாநில தலைவர் அறிவித்ததுன்னு போறீங்கமா, அது தவறு. உங்களுடைய ஸ்க்ரோலிங்ல போயிட்டு இருக்கு. மாநில தலைவர் பதவிக்கு இல்ல, மாவட்ட தலைவர் பதவிக்கு. நன்றி சார். புதிய தலைமை சரியா தவறா போட்டுட்டு இருக்கீங்க. மாவட்ட தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர், அதெல்லாம் விருப்பம் இல்லாதவர் விலக்கிக் கொள்ளலாம் சொல்லல, விருப்பம் இல்லாதவர்கள் அமைதியாக இருக்கலாம். சரி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.